ஒரு தேசம் எப்படி இருக்க வேண்டும், தமிழகம் எப்படி இருக்க வேண்டும், தமிழ்நாட்டில் வாழுகிற மக்கள் எப்படி செழிப்போடு வாழ வேண்டும், இந்த இயக்கத்தை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் அன்றைக்கு தயாராக இருந்தேன். 2 வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்புகள் கிடைத்த போது கூட இந்த இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன். நான் எதற்காக இன்றைக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், உங்களுக்கே தெரியும், பத்திரிகையாளருக்கு தெரியும். ஆகவே இதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு காரணம், ஒரு இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு. இந்த இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்பதற்கு காரணமே இதை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்கள், இதை நம்பியிருக்கிற எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நல்லாசியோடு இந்த இயக்கம் மீண்டும் தமிழகத்திலே உருவாவதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்ற முறையிலேதான் எல்லோரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம். 2016க்கு பிறகு தொடர்ந்து நாம் தேர்தலை சந்திக்கிறோம். தேர்தல் களம் என்பது எவ்வளவு போராட்ட களமாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். நான் எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால், புரட்சித் தலைவி பற்றி காளிமுத்து அவர்கள், கண்ணதாசன் போன்றவர்கள், மற்ற பெயரை சொல்லவில்லை என்று உயிரோடு இருக்கிறார்கள், அவரை பற்றி சொல்லக்கூடாது. அவர் பேசிய வார்த்தைகள் இன்றும் தொண்டர் மத்தியிலே இன்றைக்கும் நெஞ்சத்திலே முள் குத்துவதை போல இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி பேசினாலும் கூட புரட்சித் தலைவர் அம்மா அவர் 1991 அப்போது சட்டமன்றத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், இங்க இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மூத்தவர்களை நீங்கள் மதிக்கப்படவில்லை என்று சட்டமன்றத்தில் பேசினார்கள். அப்போது புரட்சித் தலைவர் எழுந்து சொன்னார், இங்கே எனக்கு அருகாமையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எங்கே இருந்தார்கள், எப்படி என்னை விமர்சனம் செய்தார்கள். ஆனால் எல்லோரையும் அரவணைத்து பாசத்தோடு பண்போடு அங்கே இருக்கிற எனக்கு வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் அரசியல் அனுபவமிக்கவர்களை வைத்துக் கொண்டுதான் இந்த இயக்கத்தை நடத்த முடியும், ஆட்சியை நடத்த முடியும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பணிகளை அம்மா அவர்கள் மனமிட்டு சட்டமன்றத்திலே பேசியது இன்றைக்கு சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கிறது. இதையெல்லாம் ஏன் நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால், 2017 நாங்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்தோம். அமர்ந்ததற்கு பிறகு 2019 தேர்தல், 21 தேர்தல், அதற்கு பிறகு 24 தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் போன்ற தேர்தலை நாம் சந்திக்கின்ற போது களத்திலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. 2024 இன்றைக்கு நாம் நினைக்கிறோமே, பாரதிய ஜனதா கட்சியோடு அன்றைக்கு கூட்டணி வைத்திருந்தால் 30 இடங்களை நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும். இதையெல்லாம் நாம் வருடத்திலே நினைவூட்டினோம். அது சகோதரர் வேலுமணி கூட ஒரு முறை அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய கழக பொதுச் செயலாளரை சந்தித்தோம். சந்தித்ததற்கு காரணமே, கழகம் தொய்வோடு இருக்கிறது, தேர்தல் களத்திலே நாம் எவ்வளவு யூகத்தை வகுத்தாலும் வெற்றி வாகை சூட முடியவில்லை, கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும், அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலே அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், சகோதரர் SP வேலுமணி, சகோதரர் தங்கமணி, சகோதரர் அன்பழகன், சகோதரர் CV சண்முகம், நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது. கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அதற்கு அவர் பொறுத்தவரையிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலையே அவர் இல்லை. நான் எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், இது எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், மறப்போம், மன்னிப்போம், வெளியே சென்றவர்களை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர, இது நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிற பாடம். புரட்சித் தலைவரிடம் செல்வாக்கு மிக்க தலைவர் இல்லை, புரட்சித் தலைவர் அம்மாவிட செல்வாக்கு மிக்க தலைவர் இல்லை. 2019, 2010 நாம் டெபாசிட் இழந்ததற்கு பிறகு கோவையில் நடைபெற்ற கூட்டம் என்பது கோவை குலுங்கியது,
மதுரை நடுங்கியது, திருச்சி திரும்பியது என்று அவருடைய கூட்டம் என்பது 15 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார். அப்படி கலந்து கொள்கிற போது கூட அன்றைக்கும் கூட்டணி வலிமையாக வேண்டும், வெளியே சென்றவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தேமுதிகவை என்று அழைத்து பல்வேறு பேச்சுவார்த்தை நடத்தி அவரோடு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள், மதிமுகவை சார்ந்தவர்கள் இணைத்து வெற்றி வாகை சூடுவதற்கு ராஜதந்திரத்தோடு அவர் நல்ல யூகத்தை வகுத்து வெற்றி பெற்றார் என்பது வரலாறு இருக்கிறது. அதற்கு பிறகு 16 அவர் அப்படித்தான் வெற்றி பெற்றார். ஆனால் இன்ற நிலை அப்படி அல்ல. வெளியே சென்றவர்களை நாம் அரவணைக்க வேண்டும். வெளியே சென்றவர்களுக்கு சென்றவர்கள் வேண்டுகோளை அதைத்தான் வைக்கிறார். நான் ஒன்றே உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் வைக்கின்ற வேண்டுகோள் எந்த கண்டிஷனும் இல்லை, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன், நாட்டு மக்கள் நலன் கருதி, தொண்டர் நலன் கருதி நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடையிலும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். அப்படி கொடுத்துக் கொண்டிருக்கிற போது எல்லோரும் என்ன செய்வது என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். யார் இதை பற்றி சொல்வது என்ற நிலையிலேதான் இன்று மனம் திறந்து பேசுகிறேன் என்று இங்கே உங்களிடத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு இயக்கம் எல்லோருக்கும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்கு இந்த இயக்கம்தான் நமக்கு சகோதர பாசத்தை உருவாக்கி இருக்கிறது. அந்த சகோதர பாசத்தோடு நம்முடைய வெற்றி என்பதை இலக்கை எட்டுவதற்கு மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆட்சி மாற்றங்கள் தேவை என்று. அப்படி ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவர்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அமைதியாக இருக்கின்றவர்களை நம் கழகத்திலே அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும். அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப் போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது. அப்படி வெற்றி வாகை சூடுவதற்கு, நல்ல ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு, தொண்டருடைய உணர்வுகளை புரிந்து அவருடைய உணர்வுகள் அனைத்தும் என் போன்றவரிடத்திலே பல்வேறு நண்பர்களிடத்திலே இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த கருத்தின் அடிப்படையிலே தான் நான் உங்களை சந்தித்து எல்லோரையும் அழையுங்கள், வெளியே சென்றவர்களை நம் கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இது நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அது வெற்றிகரமாக புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நிலையை நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படி செய்கின்ற போது அதற்கு கால அவகாசம் விரைந்து அதை முடிக்கப்பட வேண்டும். விரைந்து முடித்தால் மட்டும்தான் தேர்தல் களத்தில் இருக்க முடியும். ஏனென்றால் தேர்தல் களம் இன்று துவங்கிவிட்டது. எல்லோரும் தேர்தல் களத்திலே தங்கள் பயணங்களை மேற்கொள்கிற நிலை வந்துவிருக்கிறது. ஆகவே விரைந்து இதற்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால்